ஸ்டூடெண்ட்ஸ் ஜாவாவில் 7th கோடிங் ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் யூஸிங் ஸ்ட்ரிங் பஃபர். ஓகேவா, ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் யூஸிங் ஸ்ட்ரிங் பஃபர். ஸோ இந்த டாபிக் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் பஃபர், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் பில்டர். ஓகேவா, இது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஸ்ட்ரிங்னா என்னென்னு தெரியும், செட் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம ஏதாவது நேம் இல்லை வேர்ட்ஸ் டைப் பண்ணுறோன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போது இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த ஸ்ட்ரிங் வந்து ஒன்ஸ் நம்ம இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு நேம் டைப் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு நான் பிசிஏன்னு டைப் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இங்கேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ இஸ் ஈக்குவல் டு பிசிஏ டைப் பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஏ இஸ் ஈக்குவல் டு பிசிஏன்ற ஒரு வேர்ட் டைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். ஏன்ற வேரியபிளில் பிசிஏ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் அது ஸ்ட்ரிங்காக டைப் பண்ணேன்னா என்னால் இதுக்கு மேலே இந்த பிசிஏன்ற இதுவும் என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. அப்போ அது ஆஸ் இட் இஸ், அது என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். ஓகேவா, இம்மியூட்டபிள்னுவாங்க. அதே நான் ஸ்ட்ரிங் பஃபர் இல்லை செட் பில்டராக நான் கொடுக்கும்போது அந்த டேட்டா டைப்பாக, ஓகேவா, நம்ம முன்னாடி டேட்டா டைப் கொடுப்போம்ல, இப்போ இன்டீஜருக்கு இன்ட்டு கொடுக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஸ்ட்ரிங்குக்கு இங்கே ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துக்கலாம், இங்கே ஸ்ட்ரிங் பஃபர்னு வரும், இங்கே வந்து முன்னாடி டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் பில்டர்னு கொடுக்கணும். ஓகேவா, வேரியபிளுக்கு முன்னாடி. ஆனால் என்னால் நான் ஸ்ட்ரிங் பஃபர் இல்லை ஸ்ட்ரிங் பில்டர்னு கொடுத்தா என்னால் அதை எடிட் பண்ண முடியும். இப்போ பிசிஏன்னு இருக்குன்னா பிசிஏ கூட நான் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதே வந்து எனக்கு லாஸ்ட்டில் வந்து செகண்ட் இயர்னு ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோ. செகண்ட் இயர்னு ஆட் பண்ணணுன்னா அப்போ எனக்கு என்னென்னு ஷோ ஆகும், பிசிஏ செகண்ட் இயர்னு சொல்லிட்டு இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பிசிஏ செகண்ட் இயர்னு ஷோ ஆகும். அதே தான் எனக்கு ஸ்ட்ரிங் பில்டர் வச்சு பண்ணணும் ஷோ ஆகும். ஆனால் நார்மலாக ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ண என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. இது ஒரு லாஜிக்கு. அப்படி பண்ணணுன்னா என்ன பண்ணணும், நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இப்போ பின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் இயர்னு கொடுத்துட்டு அப்புறம் ஏவும் பியும் சேர்ந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், இன்னொரு இது க்ரியேட் ஆகும். ஓகேவா, நம்ம இது இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா ஸ்ட்ரிங்குக்கும் இந்த ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர் இது எல்லாத்துக்குமே, அதாவது இது மூணுத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா ஒரு லாஜிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபோனில் வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறோன்னு வச்சுப்போம். ஓகேவா, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறோன்னா அப்படி அந்த ஃபோட்டோ வந்து என்ன பண்ணணும், ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து ஃபோனில் ஆக்கியூபை பண்ணுமா. நம்ம இந்த ஃபோட்டோவில் ஏதாவது எடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் எதாவது எடிட் பண்ணுனா சம்டைம்ஸ் அது என்ன ஆகும்னா ஒரிஜினல் ஃபோட்டோ ஆஸ் இட் இஸ் அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து டூப்ளிகேட், அதை இன்னொரு காப்பி என்னமோ புதுசாக சேவ் ஆகும். நீங்கள் அகெயின் இன்னொரு வாட்டி இது எடிட் பண்ணனா இன்னொரு ஃபோட்டோ என்னமோ புதுசாக சேவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரே ஃபோட்டோவை நான் 10 வாட்டி எடிட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும், 10 வாட்டி 10 ஃபோட்டோவாக சேவ் ஆகும், மெமரி ஸ்பேஸும் 10 வாட்டி எடுக்கும். இப்போ இதெல்லாம் எது கூட கம்பேர் பண்ணோன்னா நார்மலாக ஸ்ட்ரிங்குன்னு சொன்னால ஸ்ட்ரிங், ஓகேவா, அது கூட கம்பேர் பண்ணுறேன். அதே இந்த ஸ்ட்ரிங் பஃபராக இருக்கட்டும் இல்லைனா ஸ்ட்ரிங் பில்டராக இருக்கட்டும், இது ரெண்டுமே என்ன கேஸ்னால், இதுவும் ஆல்மோஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பட் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் ஸ்ட்ரிங் பஃபர் தான் பெஸ்ட்டு. நம்ம அதுதான் இந்த கான்செப்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம ஆல்ரெடி வந்து 3rd கோடிங்கில் யூஸ் பண்ணியிருப்போம், கோடிங் நம்பர் 3ல். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் பஃபர் எப்படின்னா, நான் ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், நான் இதில் எடிட் பண்ணேன்னா எனக்கு எல்லா சேஞ்சஸுமே அதே ஃபோட்டோவில் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். அதாவது புதுசாக இன்னொரு காப்பி ஸ்டோர் ஆகாது. ஸோ ஒரே ஃபோட்டோவில் எனக்கு எல்லாமே என்ன ஆகிடும், இதை நான் 10 வாட்டி எடிட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், 10 வாட்டியுமே இதுலேயே அந்த சேஞ்சஸ் நடக்கும். இதுலாம் அதே கான்செப்ட் தான். அப்போ எனக்கு நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, ஜாவாவில் மெமரி ஸ்பேஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கும். நான் 10 வாட்டி எடிட் பண்ணால் 10 ஆப்ஜெக்ட்ன்ற மாதிரி ஆகும், மெமரி ஸ்பேஸ் அதிகமாகும். அதே நான் ஸ்ட்ரிங் பஃபர் இல்லை ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணோன்னா ஒரே ஆப்ஜெக்ட்டில் எனக்கு என்ன ஆகிடும், அப்டேட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கோடிங்கில் எக்ஸ்பெக்டட் இன்புட் அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நான் என்ன பண்ணணும்னா என்டர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குது. அப்போ இதெல்லாம் நம்ம system.out கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த வேர்டிங்ஸ் என்டர் பண்ணுவோம். அதில் என்னென்ன ஆக்ஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாரு, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னால் இந்த ஸ்ட்ரிங் பஃபரில் ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே உல்ட்டாவை போட்டால் என்ன ஆகும்ன்ட்டு. டெலிட் அ சப்ஸ்ட்ரிங்னா ஏதோ ஒரு பாதினா அதுலேருந்து ஏதோ ஒரு பார்ட் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டெலிட் பண்ணி விட்டுரும். இது லாஸ்ட்டாக முடிச்சோன்னா எக்ஸிட்னா நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடும். ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம சாய்ஸ் கொடுத்தோம், என்டர் சாய்ஸ்னால் இந்த 4 ஆப்ரேஷனில் எதை பண்ண போகிறோமோ அது. ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி 6th கோடிங் எடுக்கும்போது நான் என்ன பண்ணியிருப்போம் சொல்லியிருந்தேன், 6th 5th எடுக்கும்போது நம்ம ஸ்விட்ச் கேசஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ லைக் அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் ரெகுலேட்டரில் வந்து நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும்ல, 1 2 3 4ன்ற மாதிரி. ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம
நாலுமே அட் அ டைம், அதாவது 1/1 யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அட் அ டைம் டிக்ளேர் பண்ணிவிட்டு 1/1 வேணும்னா எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி. அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதை லாஜிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம கோடிங் போயிடலாம். நம்ம இங்கே இன்புட்டில் கொடுத்துருக்க மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, சிஸ்டம் அது என்ன பண்ணிக்கோன்னா இந்த ஸ்ட்ரிங் பஃபர் அது என்ன பண்ண போகுதுன்னா அதில் இருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அதாவது அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கு இண்டெக்ஸ் போட்டுக்கும். எப்பவுமே இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 பொசிஷனில் என்ன கேரக்டர் ஃபஸ்ட் பொசிஷன்லேருந்து, ஸோ அப் டு இந்த இன்டெலிஜென்ஸில் ஈயில் முடியுதா, ஸோ இந்த வரைக்கும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கும். அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எதில் முடியுது 22. அப்போ 0 to 22னா மொத்தம் அதோட லென்த் என்னது 23, அந்த சைஸ் வந்து 23. இங்கே நம்ம நடுவில் வந்து இங்கே கேப் விட்டு இருக்கோம்ல, ஸ்பேஸ் விட்டு இருந்தாலும் அந்த பிளாங்க் ஸ்பேஸுமே அது என்ன பண்ணும், அதுவுமே கவுண்ட் எடுத்துக்கும். அதாவது நம்ம அந்த கேரக்டர் என்டர் பண்ணாதானே இல்லை, நடுவில் கேப் விட்டாலுமே அந்த கேப்புமே சேர்த்து என்ன பண்ணும், கவுண்ட் எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்னா அது இப்படி தான் வந்து இன்டர்னலாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங். ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங்னா இங்கே என்ன இருக்கோ அது ஆஸ் இட் இஸ் அது அப்படியே என்ன பண்ணுது, உல்ட்டாவாக போடுது. ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஸ்பேஸும் சேர்ந்து என்ன ஆகும், உல்ட்டாவாக. ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் என்ன ஆகும் போது உங்களுக்கு அதை ஷோ பண்ணணும். டெலிட் அ சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங்னா ஏதோ ஒரு பார்ட், ஓகேவா. இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரிங்லேருந்து இதில் ஏதோ ஒரு பார்ட் மட்டும் டெலிட் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு எந்த பார்ட்டை டெலிட் பண்ணணுமோ அதில் இண்டெக்ஸ் நம்பர் வேணும், எந்த பொசிஷனில் இருக்குன்னு. இப்போ நான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்கேன், 13 கொடுத்துருக்கேன்னா அப்போ அது என்ன போய் பார்க்கணும்னா 13ல் என்ன கேரக்டர் இருக்குது, இங்கே 13ல் டீன்ற கேரக்டர் இருக்கா. ஸோ 13 தான் ஸ்டார்டிங். இதிலேருந்து எனக்கு எதை டெலிட் பண்ணணும், அப் டு எண்டிங் இண்டெக்ஸ் ஆனது 16. எது 16, இந்த 16, ஓகேவா. ஸோ இந்த 16 இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அது என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். ஆனால் டெலிட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 13லேருந்து 16 வரைக்கும் கொடுத்தோன்னா அது எது டெலிட் பண்ணணும்னா 13, 14, 15 இது மூணுத்தை மட்டும் தான் என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். அதாவது நம்ம 16 கொடுத்தோன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெலிட் பண்ணணும், 15 வரைக்கும். அதே நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 20 கொடுத்தோன்னா எனக்கு என்ன பண்ணணும், 19 வரைக்கும் டெலிட் பண்ணணும். அதாவது ஒன்று கம்மியாக டெலிட் பண்ணணும், அதான் லாஜிக்கு. அப்போ வேறு எனக்கு இங்கே டெலிட் பண்ணும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் வேர்டு ஃபுல்லாக வந்திருக்கு, எனக்கு ஐஎன்ன்ற வரைக்கும் வந்திருக்கு, ஓகே. ஆர்டிஃபிஷியல் ஃபுல்லாக வந்திருக்கு, இந்த ஸ்பேஸ் ஐஎன்லாம் வந்திருக்கு. எது மிஸ் ஆகுதுன்னா இந்த 13, 14, 15 மட்டும் என்னது மிஸ் ஆகுது. திரும்ப LIGENC எனக்கு ஆஸ் இட் இஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டோன்னா லாஸ்ட்டில் என்னது, எக்ஸிட் ஆப்ஷன். ஸோ நம்ம கோடிங்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ கோடிங் எப்படி பண்ணணும்னு பார்த்துலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்புட் வாங்கினோன்னா இந்த அதை இம்போர்ட் java.util.scanner பண்ணணும். அப்புறம் இன்புட் நம்மக்கிட்ட வாங்கி இது ப்ராசஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம், ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ரேஷன்ஸ் பேர் வச்சுக்கணும். நடுவில் இங்கே என்ன பண்ணக்கூடாது, எதுக்குமே நடுவில் கேப் விடக்கூடாது அந்த நேம் டைப் பண்ணும்போது. ஸோ அது கிளாஸ் என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கோம், பப்ளிக் ஆக்சஸ். மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கலாம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ARGSன்ட்டு. இப்போ நமக்கு இன்புட் நமக்கு வாங்க போகிறோன்னா இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்டுக்கு, இந்த ஸ்கேனர்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்ல. ஸோ ஸ்கேனர் SE = நியூ ஸ்கேனர் system.in கொடுத்தா நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுற இன்புட் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கும். எனக்கு மேலே இப்போ எக்ஸ்பெக்டடில் இன்புட்டில் என்ன கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு என்டர் ஸ்ட்ரிங்குன்ற வேர்டு வரணும்ல. அப்போ அந்த என்டர் ஸ்ட்ரிங்கை வந்து system.out பிரிண்டில் இங்கே பிரிண்ட் எல்என் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ அது உள்ள என்ன பண்ண டபுள் கோட்ஸ் என்டர் ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்புட் வாங்க போகிறேன். ஆனால் நான் என்ன சொன்னேன், இது கோடிங்கே என்னது ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணி பண்ணணுன்னு சொன்னேன்ல, ஸ்ட்ரிங் பஃபர். அப்போது அந்த ஸ்ட்ரிங் பஃபருக்கு நம்ம அது வந்து டிஃபால்ட்டு கிளாஸ், ஓகேவா. ஜாவாவில் எப்படி இந்த ஸ்கேனர் வந்து அது அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி பண்ணுறோமோ, லைக் இதுவுமே எப்படின்னா இது இம்போர்ட் பண்ணலன்னா அதுவே நம்ம இந்த யூட்டில் இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், இதுவும் இம்போர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் என்ன பண்ணுறோம், இது ஒரு டேட்டா டைப் மாதிரி, ஓகேவா. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ணுறதுக்காக SBன்னு ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கோம். ஆப்ஜெக்ட், இதுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் ஸ்ட்ரிங் பஃபர். இதுக்கும் நம்ம நியூ மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை வந்து இந்த டேட்டா டைப்பை அது கன்வெர்ட் பண்ணிக்கொண்ற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த சப்போஸ் இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுறேன்னா எனக்கு இது கீபோர்டு மூலமாக இன்புட் எடுத்துக்கிட்டு அது என்ன டேட்டா டைப்பாக மாற்றிக்கோன்னா எனக்கு அதை ஸ்ட்ரிங் பஃபர் டேட்டா டைப் மாதிரி மாற்றிக்கும். இது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா நமக்கு வந்து மேலே வந்து 4 சாய்ஸ் கொடுத்துருக்கோம், இல்லை என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு நம்ம கேட்கணுன்னா மொத்தம் 4 சாய்ஸ் கொடுத்துருக்கோம்ல. அப்போ 1, 2, 3, 4 அதை எதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம சாய்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அது இன்டீஜர் டேட்டா டைப்பு. அப்புறம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சாய்ஸ்ன்னு வந்தாலே இந்த டூ வைல் லூப் தான் யூஸ் பண்ணணும். இங்கே டூ கொடுத்துருக்கோம், லாஸ்ட்டாக முடியும் போது என்ன இருக்க பேர்
வைல். ஓகேவா, டூ வைல் லூப்பு. அப்போது ஃபஸ்ட்டு இது டூ வைலில் என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணணும். சில லூப் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் தான் ப்ரொசீட் பண்ணணும். இது அப்படி இல்லை, ஒன்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் கண்டிஷன் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணணும் அது. ஸோ அதனால் நம்ம என்னது, நமக்கு அவுட்புட்டில் எக்ஸ்பெக்டட் அந்த இன்புட் அவுட்புட்டில் பார்த்துட்டு எதெல்லாம் நமக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகணுமோ ஆஸ் இட் இஸ் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே, அதாவது அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்லாம் நம்ம டபுள் கோட்ஸில் டைப் பண்ணால் எல்லாமே என்ன டைப் ஆகுது. இப்போ அந்த சாய்ஸ் நம்மக்கிட்ட கேட்குதுல்ல, இந்த மேலே என்ன பண்ணியிருக்கோம், சாய்ஸ்ன்ற வேரியபிள் இன்டிஜர் டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கோம். என்டர் யுவர் சாய்ஸ் கேட்கும்போது நம்ம 1 கொடுத்தா ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும், இது பெர்ஃபார்ம் ஆகணும். 2 கொடுத்தா ரிவர்ஸ் தி ஸ்ட்ரிங் பெர்ஃபார்ம் ஆகணும். 3 கொடுத்தா டெலீட் சப்ஸ்ட்ரிங் வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். 4 கொடுத்தா எக்ஸிட் வந்து நடக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸ்விட்ச் அதில் சாய்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி, அப்போ சாய்ஸ் தான் அந்த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ கேஸ் 1ல் என்ன பண்ணோம், நம்ம அந்த லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது சும்மா இது கமெண்ட்ஸ், இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருக்கனால. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்ல என்டர், அதாவது லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங், இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங், அந்த கோலன் சிம்பிள் கொடுத்துட்டு, ஸோ டபுள் கோட்ஸில் அப்படியே கொடுத்துருக்கலாம், லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் கோலன் சிம்பிள் ப்ளஸ் எனக்கு என்ன வேணும்னா அந்த நான் என்டர் பண்ணிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து. அப்போ எஸ்பி டாட் லென்த், எஸ்பின்னு மேலே வந்து ஸ்ட்ரிங் பில்டர் பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதில் தான் நம்ம எதை ஸ்டோர் பண்ணியிருந்தோம், நம்ம என்டர் பண்ணுறோம் அந்த இன்புட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுலேருந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட லென்த் என்னவோ, இது லென்த்து வந்து அதோட ஆப்ரேஷன்ஸ் மாரி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதோட லென்த் என்னென்னு கொடுத்தாலும் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக லென்த்து டிஸ்பிளே ஆகும். அப்போ இது முடிச்சுன்னா பிரேக் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு இது முடியுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, கேஸ் 2 வந்து ரிவர்ஸ் பண்ணணும் ஸ்ட்ரிங்கை. அப்போ இது எப்படி ரிவர்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆப்ஷன் நம்ம நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணால், இப்போ யூஸ்வலாக நம்ம சின்னதாக வேறு ஏதாவது ஒரு நேம் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து ஜாவான்னு எடுத்துக்கலாம். ஜாவான்னு எடுத்தோம்னா இப்போ அதை நான் ரிவர்ஸ் பண்ணால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இதுக்கு இண்டெக்ஸ் போட்டுக்கோம் 0 1 2 3ன்னு. இப்போ இது புதுசாக நான் ரிவர்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இங்கே எது தேர்ட் இண்டெக்ஸோ அது இங்கே வந்து 0 இண்டெக்ஸுக்கு வந்து மேப் ஆகணும். நெக்ஸ்ட்டு இங்கே எது செகண்ட் இண்டெக்ஸோ அது இங்கே வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு மேப் ஆகணும். இங்கே எது ஃபஸ்ட் இண்டெக்ஸோ அது வந்து செகண்ட் இண்டெக்ஸ்க்கு மேப் ஆகணும். இங்கே எது 0 இண்டெக்ஸோ அது இங்கே தேர்ட் இண்டெக்ஸ்க்கு மேப் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் ரிவர்சிங் ப்ராசஸ் நடக்கும். நம்ம இந்த மாதிரி மேனுவலாக டிக்ளேர் பண்ணால் அது வந்து கோடிங்கும் பெருசாக போகும். நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணுறதுனால அது இன்னும் ஈஸியாகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் வந்து நம்ம அகைன் என்ன பண்ணியிருக்கோம், இது பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி ஆப்ஜெக்ட் நேம் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்னா ரிவர்ஸ்டுன்னு வச்சுருக்கோம், ஈக்குவல் டு நியூ மெமரி ஸ்பேஸ். ஆனால் இங்கே உள்ள பேராமீட்டர் நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்பி. இந்த எஸ்பின்றது என்னது, ஆல்ரெடி நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம்ல, இந்த எஸ்பின்னா என்னது, ஸ்ட்ரிங் பஃபர், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்புட் வாங்கணும்ல, ஸோ அது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிவர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை ரிவர்ஸ்டுன்னு வச்சுக்கோம். அப்போ ரிவர்ஸ்டு டாட் ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா, இது நம்ம பேர் ரிவர்ஸ்டுன்னு வச்சுருக்கோம். நீ ரிவர்ஸ்டு தான் வைக்கணும் இல்லை, நீ ஷார்ட்டாக சும்மா ஆர் கூட வச்சுக்கலாம். அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும், ஆர் கூட வச்சுட்டு ஆர் டாட் ரிவர்ஸ்னு கொடுக்கணும். இந்த ரிவர்ஸ்ன்றது நம்ம என்ன பண்ணணும், என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றி விட்டுரும். ஓகேவா, அப்போ இது என்னது, அவுட்புட்டில் என்ன வரணுமோ டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு இங்கே ரிவர்ஸ்டுன்னு கொடுத்தனால இங்கேயும் ரிவர்ஸ்னு கொடுக்கணும். இதே சப்போஸ் நீங்கள் ஆர்னு கொடுத்தனா இங்கே என்ன பண்ணணும், ஆர், இதுவும் பிரேக் ஆகிடும். உனக்கு என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியே உல்ட்டாவாக ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்னென்னா டெலிட் சப்ஸ்ட்ரிங். ஓகேவா, ஸோ இதுவும் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கோம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போ சப்ஸ்ட்ரிங்கை டெலிட் பண்ணணும்னா உனக்கு எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிள் 13ல் ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இண்டெக்ஸில் வந்து முடியணும் 16. அப்போனா எனக்கு வந்து 13லேருந்து 15 வரைக்கும் தான் என்ன ஆகும், டெலிட் ஆக போகுது. 13 14 15 மட்டும் டெலிட் ஆகும், மிச்சது எல்லாமே அப்படியே டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ இன்ட் ஸ்டார்ட்னு, அதாவது ஸ்டார்ட்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்டிங் இதை நோட் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இன்டீஜர் டேட்டா டைப்பு, எண்டு இதை நோட் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அது இன்டீஜர் டேட்டா டைப். ரெண்டுமே நெக்ஸ்ட் இன்ட்டு, அது எஸ்சி டாட்னா ஸ்கேனரில் இன்டீஜர் டேட்டா டைப்னால நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு கொடுக்கணும். ஓகேவா, அதே ஃப்ளோட்டு இருந்தால் நெக்ஸ்ட் ஃப்ளோட்டு, அதே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு லைன் மாதிரி கொடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் லைன் மாதிரி. இப்போது இன்னொரு லாஜிக் இங்கே என்னென்னா, நம்ம அந்த சப்ஸ்ட்ரிங்கை டெலிட் பண்ணணும்னு கொடுக்குறோம்ல, எனக்கு மேலே நான் லென்த் என்னென்னு பார்த்தேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து அந்த லென்த்து வந்து 23 கரெக்டாக. அப்போனா 0 இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 22 இண்டெக்ஸில் முடியணும். அப்போ நான் கொடுத்த நம்பர் வந்து 13லேருந்து 16 வரைக்கும் எனக்கு டெலிட் பண்ணுன்னு கொடுத்தனா, இந்த 13ம் இந்த 16ம் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க அந்த
ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்கணும். ஓகேவா? 13 16 0 to 22 ரேஞ்சில் தானே இருக்குது கரெக்டாக. ஏன்னா ஆர்டிஃபிஷியலில் A 0ல் ஸ்டார்ட் ஆகுது, E வந்து 22 இதில் முடியுதுன்னா இண்டெக்ஸு. நான் டெலிட் பண்ண வேண்டிய பார்ட் வந்து 13 to 16 தானே. அப்போது 0 to 22 ரேஞ்சில் தான் நமக்கு என்ன வருது, 13 to 16. இன்கேஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாற்றி கொடுத்து விட்ருவாங்க. தேவையில்லாமல் 0வோட கம்மி நெகட்டிவாக வச்சுருவாங்க, இல்லைனா 22க்கும் மேலே பண்ணி விட்ருவாங்க. அப்படின்னா என்ன ஆகாது, நமக்கு அவுட்புட் வந்து ப்ராப்பராக கிடைக்காது. அப்போ அங்கே என்ன ஆகும், எரர் ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம கண்டிஷனை வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் எப்போவுமே ஸ்டார்ட் வந்து கண்டிப்பாக 0வோட அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்னென்னு இருக்குது, 0 தானே. அப்போது 0 இல்லை 0வோட அதிகமாக இருக்கணும். அதே சமயம் எண்டும் என்ன ஆக்கணும்னா, அந்த டோட்டல் லென்த் இருக்குது பார்த்தியா, அதாவது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஸ்பின்னா என்னது, அந்த ஸ்ட்ரிங் பில்டரில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த டோட்டல் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை டோட்டல் லென்த்தை விட அது கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டார்ட் லெஸ் தென் எண்டு. புரியுது? ஏன்னா ஸ்டார்ட் வந்து எப்போயுமே கம்மியாக தான் இருக்கணும் 13, எண்டு தான் அதிகமாக இருக்கணும். சில பேர் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங் 16 எண்டிங்கில் வந்து 13 கொடுத்து விட்ருவாங்க, ரிவர்ஸாக டெலிட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் கான்செப்ட் என்ன ஆகாது, வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த 3 கண்டிஷனுமே என்னென்னா, ஸ்டார்டிங் நம்பர் வந்து எப்போயுமே எண்டிங் நம்பரோட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷனுமே இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணுறோம் அந்த கிளாஸ்க்கு. இங்கே மாடிஃபைடுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ ஸ்ட்ரிங் பஃபர் இங்கே அகெயின் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஸ்பியில் ஸ்டோர் பண்ணியிருப்போம் அது. இப்போ அது என்ன பண்ணோன்னா, அந்த போர்ஷனை மட்டும் இந்த மாடிஃபைடு அந்த ஆப்ஜெக்டில், ஓகேவா. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது எதில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா, இப்போ இந்த மாடிஃபைடுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த மாடிஃபைடில் எனக்கு டெலீட், ஓகேவா. இந்த மாடிஃபைடில் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். எந்த பார்ட் டெலீட் ஆகுதுன்னா, நான் என்ன ஸ்டார்டிங் கொடுத்தனோ, நான் என்ன எண்டிங் கொடுத்தனோ அந்த போர்ஷன் மட்டும் என்ன ஆகுது, டெலீட் ஆக போகுது. ஓகேவா. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப்டர் டெலிஷன் எனக்கு என்னென்னா, டெலீட் ஆகிட்டு அப்புறமேட்டு அந்த மாடிஃபைடில் மிச்சம் என்ன ஆகும் எனக்கு அது மட்டும் என்ன ஆக போகுது, ஷோ ஆக போகுது. சப்போஸ் இங்கே இஃப்னு கொடுத்துருக்கல, மேலே இஃப்னு கொடுத்துருக்கேன். அப்போ இஃப்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன யூஸ் பண்ணி, எல்ஸ் யூஸ் பண்ணணும். நீ இதே வேறு ஏதாவது தப்பாக, அதாவது அந்த இண்டெக்ஸ் அதிகமாக கொடுத்து, இப்போ 25 இண்டெக்ஸ் கொடுத்து விட்டு, ஆனால் நமக்கு இருக்கிறது அங்கே என்னது, இண்டெக்ஸ் வந்து 0 to 22 தான் இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக கொடுத்து விட்டா என்ன ஆகிடும், அப்போ அவனுக்கு வந்து இன்வேலிட் இண்டெக்ஸ் ரேஞ்சு நம்ம ஷோ ஆகும். இதுவும் முடிச்சிச்சுன்னா பிரேக் ஆகிடும். இப்போ இது 3மே பண்ணி முடிச்சாச்சுன்னா லாஸ்ட்டில் வந்து கேஸ் 4 எனக்கு வந்து எக்ஸிட்டிங் தி ப்ரோக்ராம், ஓகேவா, டிஸ்பிளே ஆகிட்டு எனக்கு என்ன ஆகிடும், அந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்துடும். டிஃபால்ட்டாக சில பேர் சாய்ஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், மொத்தம் 4 சாய்ஸ் தானே கொடுத்துருக்கோம். இது ஃபஸ்ட்டுக்கு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்ட்டு. ஃபோர்த் ஆப்ஷன் எக்ஸிட்டு. சில பேர் சம்மந்தமே எல்லாம் 5லாம் கொடுத்து வைப்பாங்க. சில பேர் ஏபிசின்னு ஆல்ஃபபெட் டைப் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்போ என்ன டிஃபால்ட்டாக எனக்கு என்னென்னு ஷோ ஆகணும்னா, இன்வேலிட் சாய்ஸ் ட்ரை ஆகின்ட்டு. ஸோ இப்போ டூ வந்து முடிச்சிச்சு. இப்போ டூ வைல் லூப்புனால ஸோ இது எல்லாமே நடக்கும். எனக்கு இந்த கண்டிஷன் அகெயின் பார்ப்போம். சப்போஸ் இந்த கண்டிஷன் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், வைல் ட்ரூன்ற மாதிரி எடுத்துக்கும், வைல் ட்ரூ. சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இன்னொரு வாட்டி இது என்ன ஆகும், ஸ்விட்ச் கேஸ் அகெயின் அண்ட் அகெயின் அந்த டூ வைல் லூப், அந்த ஸ்விட்ச் கேஸ்லாம் கொடுத்து வைக்கணும். அந்த டூ வைல் லூப் அகெயின் அண்ட் அகெயின் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது ட்ரூவான்னு செக் பண்ணணும். இங்கே சாய்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டுனா இதுக்கு மீனிங் என்ன, நாட் ஈக்குவல் டு. அப்போனா நான் சாய்ஸ் என்னென்னா 4ன்னு கொடுக்காத வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், இது திரும்ப திரும்ப இங்கேயே நடந்துகிட்டு இருக்கும். சப்போஸ் நான் 4ன்னு சாய்ஸ் என்டர் பண்ணிவிட்டேன், எனக்கு என்ன ஆகிடும், ஏன்னா 4னா என்ன ஆகுது, எக்ஸிட் ஆகுதுல்ல, அப்போ எனக்கு எக்ஸிட் ஆகிடும். அப்போ நான் 4ன்னு கொடுக்காத வரைக்கும் எனக்கு டூன்ற பார்ட்டில் என்ன ஆகும், அது மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் கான்செப்ட். இதுக்கு மேலே எந்த இன்புட்டும் வாங்காதனால லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா.